என்றைக்குமே ஒரு ரைட் கேண்டிடேட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கிடையவே கிடையாதுங்க. சிஏ அவ்வளோ கஷ்டமான கோர்ஸ். அதுலேயே செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்தவங்கள அது படித்தவங்களும் படிக்காதேன்னு ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. நமக்கு நம்ம ட்ரைனிங் மெத்தடாலஜி மேலே நம்பிக்கை இல்லை, நமக்கு நம்மளோட கைடன்ஸ் மெத்தடாலஜி மேலே நம்பிக்கை இல்லை. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? நாங்கள் சிஏ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்ஸ் முடித்த கேண்டிடேட்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். சாரி, யூ ஆர் நாட் செலக்டட். எங்களுக்கு கிராஜுவேஷன் கரஸ்பாண்டன்ஸில் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ நாங்கள் ஃபுல் டைம் எஜுகேஷன் மட்டும்தான் எடுக்கிறோம். சாரி, யூ ஆர் ரிஜெக்டட். எங்களுக்கு இந்த எஸ்ஏபியில் ஒரு 4.5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற கேண்டிடேட் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி 4 years தான் இருக்குது. எங்களால் உங்கள் கேண்டிடேச்சர் மூவ் பண்ண முடியாது. இந்த விஷயத்தெலாம் ரீசெண்டாக எங்களை கேட்டிருக்கீங்களா? இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? இதெல்லாம் கேட்கும்போது ஒரு பக்கம் சிரிப்பாக வரும், ஒரு பக்கம் கோபமும் வருது இல்லையா? வாங்க அதை பற்றி பேசலாம். நான் ராகவேந்திரன் ஸ்ரீனிவாசன். நேற்று லிங்க்டின்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி போட்டிருந்தாங்க. அதில் எங்களுக்கு சிஏ கேண்டிடேட்ஸ் வேணும், சிஏ முடித்து ஃபஸ்ட் அட்டம்ப்டில் முடித்த கேண்டிடேட்ஸ் தான் வேணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பர்சனலி நான் கொஞ்சம் வருஷம் முன்னாடி ஒரு சிஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன், ஒரு ஆஸ்பைரிங் சிஏ ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். பட் எனக்கு அது எப்படி அந்த கோர்ஸ் அப்ரோச் பண்ணுறதுங்கிறது தெரியாதனால என்னால் அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியல. ஸோ நான் அந்த கோர்ஸை பாதியில் விட்டுட்டு வந்துட்டேன், வேலை தேடி. அதுக்கப்புறம் இவ்வளோ வருஷம் நான் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் மேலே எனக்கு ஒரு மதிப்பு ஜாஸ்தி. கஷ்டப்பட்டு படித்து முடித்து அந்த கோர்ஸை முடிச்சிருக்காங்களே அப்படின்ற ஒரு மதிப்பு இருக்குது. பட் இப்போ இருக்கிற இந்த ஜாப் டெஸ்கிரிப்ஷன், அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது நான் சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. ஏன்னா சிஏ அவ்வளோ கஷ்டமான கோர்ஸ். அதுலேயே செகண்ட் அண்ட் தேர்ட் எடுத்தவங்கள அது படித்தவங்களும் படிக்காதேன்னு ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் மட்டும்தான் வேணும் அப்படின்றாங்க. இது ஒரு தப்பான அணுகுமுறை நிறுவனங்கள் பார்வையில் அப்படின்றது என்னோட ஒரு அபிப்பிராயம். என்னோட ஒரு பர்சனல் ப்ராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனிபடி கேன் டூ எனி ஜாப் வித் ரைட் கோச்சிங் அண்ட் மென்டரிங் அப்படின்றது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதாவது யார் வேணால், எந்த வேலையை வேணால், கரெக்டான ஒரு கைடன்ஸ் இருந்தால் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட ஒரு அப்ரோச்சுங்க. இப்போது நான் இது சொல்கிறேன் அப்படின்றதுக்காக நாளைக்கு நான் ரோட்டில் போகிற யாரோ ஒருத்தரை கூப்பிட்டு ஹார்ட் சர்ஜரி பண்ணுன்னு நான் சொல்கிறதில்ல. அதாவது நான் சொல்கிறது ஒரு ஐடிஇஎஸ் துறையில் நிச்சயமாக யார் வேணுனாலும் எந்த வேலை வேணுனாலும் செய்யலாம் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபர்மில் இருக்கேன். எங்களோட ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஆர்கனைசேஷன் தான். இப்போது இதுலேயும் நாங்கள் 50% ஆஃப் த மெம்பர்ஸ்க்கு மதுரையில் ஒரு டீம் இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து வராங்க. அவங்களுக்கு இந்த சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியோ இல்லை ஒரு பெரிய பேக்ரவுண்டோ இல்லை பெரிய ஒரு காலேஜில் படித்த எக்ஸ்போஷரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கும் நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் அதில் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பில்டிங்கில் இருந்தவங்க தான். பட் அவங்கள நாங்கள் கரெக்டாக ட்ரெயின் பண்ணி கரெக்டான லெவலில் நாங்கள் அந்த கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். அது கொடுத்ததில் உண்மையாக அகெயின் இங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அவங்க நம்ம இங்கே இந்த சிட்டியில் என்னென்ன எக்ஸ்போஷர்லாம் இருக்குது அவங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அதை விட ஒரு படி மேலேயே அவங்களோட அவுட்புட் சூப்பராகவே இருக்குங்க. அதனால் என்னோட ஒரு பர்சனல் ரிக்வெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன்ஸ் உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ தயவு செஞ்சு உங்களோட அந்த ரிஜிட் மைண்ட் செட்லேருந்து வெளில வாங்க. எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் கேண்டிடேட் வேணும், எனக்கு இதுதான் சூட் ஆகணும், 4.5 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அதை விட 3 மாதம் கம்மியாக இருந்தாலும் ரிஜெக்ட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு பண்ணிங்கன்னா என்றைக்குமே ஒரு ரைட் கேண்டிடேட் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் கிடையவே கிடையாதுங்க. ஒரு 80% உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும், ஒரு 20% உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு கற்றுக்கக்கூடிய ஆட்டிடியூட் இருக்கணும். அந்த மாதிரி மேட்ச் ஆனாலே போதும், நீங்கள் கேண்டிடேட்ஸ் ஹையர் பண்ணலாம். பட் இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ், இது பெரிய கம்பெனியோ சின்ன ஸ்டார்ட் அப் ஃபர்மோ எல்லாரும் பண்ணுற மிகப்பெரிய தப்பு இதுதாங்க. ஏன் அந்த தப்பை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நம்ம ட்ரைனிங் மெத்தடாலஜி மேலே நம்பிக்கை இல்லை, நமக்கு நம்மளோட கைடன்ஸ் மெத்தடாலஜி மேலே நம்பிக்கை இல்லை. நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? ஒரு வேக்கன்சி இருக்குது, ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்தாங்கன்னா அவங்கள ரொம்ப பெருசாக எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஏன்னா என்னோட ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு எனக்கே கரெக்டாக தெரியல. ஸோ அவங்கள எடுத்து கம்பெனி பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லிவிட்டு நாளையிலேருந்தே அவங்கள வேலையை ஆரம்பிக்க வச்சிடலாம். இதுதான் நம்ம பார்க்குறோம். பட் இது ஒரு கரெக்டான அப்ரோச் கிடையாதுங்க. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க 2 வருஷம் அவங்க கூட இருக்க போகிறாங்க, திருப்பி போயிட போகிறாங்க. அப்போது நீங்கள் உங்கள் ட்ரைனிங் மெத்தடாலஜியை ஸ்ட்ராங் பண்ணி, உங்கள் லீடர்ஷிப் மெத்தடாலஜியை கரெக்ட் பண்ணி, உங்கள் கோச்சிங் அண்ட் கைடன்ஸ் மெத்தடாலஜி நீங்கள் கரெக்ட் பண்ணிங்கன்னா உங்களால் நிச்சயமாக எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க முடியுங்க. ஒரு 1000 பேரை வேலையை விட்டுட்டு அமுச்சிட்டு அடுத்த மாதம் ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமில் போய் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஃபோட்டோ போடுறதை விட அந்த 1000 பேரை எப்படி நான் பாதுகாப்பாக நடத்துகிறேன் அப்படின்றது பார்த்துக்கிட்டாலே அதுவே மிகப்பெரிய சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக இருக்குன்றது நான் ஃபீல் பண்ணுறேங்க. ஏன்னா அதை நம்பி 1000 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அது வெறும் 1000 இண்டிவிஜுவல்ஸ் கிடையாதுங்க. 1000 இண்டிவிஜுவல்ஸ் கூட அவங்க ஃபேமிலிஸ் 2 பேரோ 3 பேரோ அவங்கள நம்பி 10 பேரோ கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ நாம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நோக்கி நம்மளோட பயணம் இருந்து நம்ம அடுத்தவங்களை உயர்த்தி அவங்க அடுத்தவங்களை உயர்த்தினா நம்மளால் ஒரு சமுதாய மாற்றத்தை முன்னேற்ற முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு முக்கியமான வேண்டுகோள். என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஜென்ரேஷன் லீடர்ஸ் இப்போ வந்த வரைக்கும் விட்டுருவோங்க, மறந்துடுவோம், இது வரைக்கும் நடந்தெல்லாம் மறந்துடுவோம்.
பட் வரப்போகிற ஜென்ரேஷன் லீடர்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறத பண்ணிவிட்டு ரொம்ப ரிஜிடாக இல்லாமல் நமக்கு நல்லா தெரியும். அதாவது எல்லா ரோல்ஸும் கிளைண்ட் ஃபேஸ் பண்ணுற ரோல்ஸாக இருக்க போகிறது கிடையாது. நான் கிளைண்ட் ரோல்ஸும் நிறைய இருக்குது இல்லைங்களா? அங்கே இந்த மாதிரி கொஞ்சம் பேருக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்ஸு அவங்க இங்கிலீஷ் பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னா அவங்க கிளைண்ட்டுக்கிட்டே பேச வேண்டாம், பின்னாடி உட்காந்து வேலை பார்த்தா போதும். ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக நம்மளால் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இனிமேல் அடுத்த ஜென்ரேஷன் லீடர்ஷிப்பில் அது நடக்குன்ற நம்பிக்கையோடு இன்றைக்கி நான் இங்கேருந்து கிளம்புறேன். அண்ட் இந்த ஒரு அழகான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஜோஷ் டாக்ஸ் தமிழுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.